ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் அப்டேட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு எவிக்ஷனும் இருக்குது. ஒரு ஆள் வந்து எவிக்ட் ஆகியும் வெளியே போயிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அருண் பிரசாத் அவர்கள். என்னையா சொல்கிற, அருண் பிரசாத் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். குட் சோல், நல்ல பையன், நல்ல பர்சன் அப்படின்லாம் கூட நீங்கள் எத்தனை வேணால் சொல்லலாம். ஆனால் வந்து அருண் பிரசாத் தான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காப்புல. ஆக்சுவலாக வந்து பவித்ரா அவர்கள் அவரை விட கம்மியான வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. இருந்தாலும் பவித்ரா அவர்கள் வந்து நாளைக்கு எவிக்ட் ஆகிறதாகவும், அருண் பிரசாத் அவர்கள் வந்து இன்றைக்கி எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்கிறதாகவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருகிறது. ஸோ இதில் ஏதாவது சூழ்ச்சி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னென்னா லாஸ்ட் வீக்லையும் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா மஞ்சரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரியை வந்து ஓரளவுக்கு நல்ல முறையில் வந்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் அதுக்கு முன்னாடியே வந்து ராணுவ அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துலேயும் வந்து இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா இப்போ பரபரப்பாக பேசுவாங்கள்ல, இப்போ நமக்கெல்லாம் தெரியாது யார் வந்து அதிகமான ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்கா, யார் கம்மியான ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல, யார் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திடீர்னு ஒரு பரபரப்பை கிளப்புற மாதிரி, ஒரு டிஆர்பி வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி அருண் பிரசாத் எவிக்டட் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ எப்பா என்னடா சொல்கிற, அருண் பிரசாத் எவிக்டடா, போடு இன்றைக்கி எபிசோடு நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உக்காந்துக்கிட்டு ஆன்னு வாயத்தறது பார்ப்போம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி பண்ணுறது தான். மற்றபடி இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சரிங்களா? அது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் பவித்ரா அவர்களும் எவிக்ட் ஆக போகிறாங்க. என்ன நாளைக்கு, ஓகேங்களா? நாளைக்கு எபிசோடில் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க. ஸோ அது வேறு விஷயம். இப்போ அருண் பிரசாத் ஏன் எவிக்ட் ஆகி வெளியே போனார் அப்படின்னா, இது எதாவது அன்ஃபேர் எவிக்ஷனா, இல்லை வந்து யாரையாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அருண் பிரசாத்தை வந்து வெளியே அனுப்புகிறாங்களா அப்படியெல்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. யாராவது கான்ட்ரவர்சியலாக இந்த மாதிரி எதாவது பேசினாங்க அப்படின்னா நம்பாதீங்க. ஏன்னா அவர் வந்து ஓட்டிங்ஸே வாங்கலை, பெருசாக வந்து ஓட் வாங்காதனால தான் அவர் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகிறாப்புல. அப்படியே ஓட்டிங்ஸ் வாங்கியிருந்தா கூட ரொம்ப ரொம்ப லெஸ் ஓட்டிங்ஸ் தான். சும்மா வந்து நம்ம வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து பார்க்கும்போதே விஜய் விஷால் ஒரு இடத்துல வந்திருக்காரு. அவரை விட குறைவான வாக்குகள் தான் நம்மளுடைய அவர் பேர் என்ன தீபக் அவர்கள் வந்து வித்தியாசத்தோடு வந்திருக்காரு. தீபக்கும் அருண் பிரசாத்துக்கும் ரொம்ப குறைவான வித்தியாசம். அதே மாதிரி அருண் பிரசாத்துக்கும் பவித்ரா அவர்களுக்கும் ஒரு 10,000 வாக்குகள் 5,000 வாக்குகள் வித்தியாசம் வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வித்தியாசத்தை வரும்போது யார் இதில் பெஸ்ட்டு, யார் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வாரங்களில் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த வாரங்களுக்கு கண்டென்ட் வேணும், இவர் இருந்தால் இது ஓகே இப்படி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்து அவங்கள சேஃபர் ஜோனில் கூட போட்டு வச்சுருப்பாங்க, சேவும் பண்ணியிருப்பாங்க. பட் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கே தெரியும் டைட்டில் யார் அப்படின்றத பற்றி மட்டும்தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் இவங்க இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்னால அருண் பிரசாத்தை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. அதுக்கடுத்த நாளைக்கு வந்து பவித்ரா அவர்களை தூக்கி வெளியே போடுவாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.